ஏங்க கதவை திறந்து விடுங்க. எங்க கதவு கொஞ்சம் தரங்க. என்னங்க தயவு செஞ்சு கதவு கொஞ்சம் தரங்க. ஏங்க ஏங்க எனக்கு பயமா இருக்குங்க. கொஞ்சம் கதவு தரங்க. ஏங்க கதவு கொஞ்சம் தரங்க. நான் செஞ்சது தப்புதாங்க, என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு கதவை தரங்க. என்னங்க என்னங்க கதவை தரங்க. என்னங்க கதவை தரங்க. சேர்ந்துட்டீங்களா? ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? சக்காலத்திங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்கன்னா ஒண்ணு உலகம் அழிய போகுதுன்னு அர்த்தம், இல்ல நீங்க ரெண்டு பேரும் அழிய போறீங்கன்னு அர்த்தம். இங்க எதுக்கு வந்த? என்னவோ பெரிய இவ்வளோட்டம் பின்னாடி ஓடுனிய, அப்படியே போயிருக்க வேண்டியதானே? தம்பி, நாத்தனார், கொழுந்தியா, மண்ணாங்கட்டின்னு வால் பிடிக்க அவ பின்னாடி 10 பேர் கியூல நிக்கிறாங்க. அந்த கியூல நீங்க போய் ஒட்டிக்க வேண்டியதானே? அம்மா, தாயே, ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு ரெண்டு கையும் தூக்கிட்டு கெஞ்சு. அவளும் நாலு அருள்வாக்கு சொல்லி ஏதாவது கொடுப்பா, வாங்கி தின்னுட்டு நாய்க்கு பதில் அந்த வாசல்ல படு. இங்க எதுக்கு வந்த? ஏங்க இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆவறீங்க? ஒருத்தர் சாவ கிடக்கும் போது உதவி செய்ய போனது தப்பா? ஏய், யார பார்த்து கேக்குற? சாக கடந்த உங்க அம்மாவை பழைக்க வைக்க தாண்டி நானே உன் கழுத்துல தாலி கட்டினேன். மறந்துட்டியா? சாக கடந்தவள நீ தூக்கிக்கிட்டு தனியா ஓடி இருந்தா கைத்தட்டி பாராட்டி இருப்படி. ஏன் நானே உன் பின்னாடி ஓடி வந்திருப்பேன். ஆனா எனக்கு பொண்டாட்டியா இருக்கிறவ அந்த செல்லம்மாவுக்கு அல்ல கையா போனதாண்டி என்னால மன்னிக்க முடியல. புரியாம பேசாதீங்க. எதிர் வீட்டுல ஒருத்தர் சாக கிடக்கும் போது பாத்துட்டு சும்மா இருந்தா நாளை பின்ன உங்களை தாங்க தப்பா பேசுவாங்க. சும்மா அலக்காதடி. ஊர் என்ன பேச நினைச்சிருந்தா நான் உன் கழுத்துல தாலி கட்டிருக்க முடியாது. அவ வீட்டை எதிர்க்க குடி வந்தது காரணமே வேற. ஆனா அவ உன்னை மாத்திட்டா தெரியுண்டே. அந்த செல்லம்மா பத்தி தெரியும். கண்ணீரை காட்டி யார வேறாலும் கவுத்துருவாடி அவ. எனக்கு ஒருத்திய பிடிக்காதுன்னா உனக்கும் பிடிக்க கூடாது. நான் ஒருத்திய வெறுக்கிறேன்னா நீயும் வெறுக்கணும். என்னவோ அவ கூப்பிட்டானு அரிசி கட்டிட்டு ஓடுனியே, போ. இனி உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, போ. என்னங்க? ஏய், என் பொண்டாட்டினா நான் கிழிச்ச கோட்டை தாண்டாதவளா இருக்கணும். நீ தாண்டிட்டடி. தப்பு பண்ணிட்ட, பெரிய தப்பு பண்ணிட்ட. விட மாட்டேன். எனக்கு எதிரா நீங்க கூட்டணியா வைக்கிறீங்க. வடமலை யாருன்னு காட்டுறேன். என்னங்க கொஞ்சம் நிதானமா பேசுங்க. நான் போனதுக்கு பல காரணம் இருக்கு. ஐயோ, விழுந்துட்டாலே அவங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. நான் கூட போலனா உங்க குழந்தைங்களோட கதி என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. போட்டது போட்டபடி குழந்தைங்களை அம்போன்னு விட்டுட்டு போறது உங்களுக்கு சரின்னு படுதா? சரின்னு படுதாங்க? ஏங்க, எனக்கும் அவங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? உங்களுக்கும் அவங்களுக்குமே எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அனுப்புறோம். அவங்க கூட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் எனக்கு என்னங்க அவசியம்? உலகத்துல எல்லாத்தையும் விட எல்லாரையும் விட உங்க குழந்தைங்க தான் முக்கியம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதுங்க ரெண்டையும் தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலங்க. செல்லம்மா கூப்பிட்டதுக்காக நான் ஒண்ணு போல, பாரதிக்காகவும் கண்ணம்மாக்காகவும் தான் நான் போனேன். நீங்க நம்புறது நம்பாத உங்க இஷ்டங்க. இல்லடி, இல்ல, நம்ப மாட்டேன். நீ சொல்றத நம்ப மாட்டேன். நீ என்ன ஏமாத்த பாக்குற. என்னங்க, உங்களை ஏமாத்தி நான் என்னங்க பண்ண போறேன்? யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க பேசுறதுல இருக்கிற அபத்தம் உங்களுக்கே புரியும். இருக்கியா, செத்தியா, சாப்பிட்டியா, தூங்குனியான்னு கேக்குறது கூட உங்களை விட்டா எனக்கு வேற நாதம் இல்லைங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு நான் செஞ்சிருக்கலாம், ஆனா உங்களுக்கு எதிரா செய்யணும்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ செஞ்சது தப்பு. இன்னைக்கு ஒரு நாள் நீ வீட்டுக்கு வெளியே நில்லு, அதான் உனக்கு தண்டனை. எங்க இடியும் மின்னலுமா மழை வர மாதிரி இருக்குங்க. என் மனசுல புயல் அடிச்சிட்டு இருக்கீ. அதை புரிஞ்சுக்கலனா நீ என்னடி புருஷனை புரிஞ்சுக்கிட்ட பொண்டாட்டி? நில்லு, நில்லு.
பாவம் சாந்தி, எப்ப நினைவு திரும்பும்னு தெரியல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. மணியரசு மாமா தான் ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு வந்திருக்கோம்ல, ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவார். கவலைப்படாதீங்க நீ, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சீக்கிரமாக நினைவு திரும்பிடும். அதெல்லாம் இருக்கட்டும், உங்க மேல அவருக்கு வெட்டுப்படி குத்துப்படி இருக்கட்டும். ஒருத்தி சாக பொழைக்கி கிடக்குறா, தூக்கிட்டு ஓடுறப்போ கூட போகாத கண்டுக்காதன்னு சொல்றாரே, அவர்லாம் மனுஷனா? அவர் யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. சாந்தி எப்படியாவது பொழைக்கணும். அவளை நினைச்சாலே பாவமா இருக்குமா? பெத்த குழந்தைய பறி கொடுத்துட்டு எவ்வளவு தவிச்சிருப்பா. மனசுக்குள்ள எவ்வளவு ஏக்கம் இருந்திருந்தா தான் வளர்த்த குழந்தையாவது பார்த்துட்டு சாகணும்னு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா. அண்ணி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இப்ப கவலைப்பட வேண்டியது, பரிதாபப்பட வேண்டியதெல்லாம் உங்களை பத்தி மட்டும்தான். மத்தவங்களுக்காக கவலைப்பட்டு உங்க வாழ்க்கையை நீங்க பாழாக்கிக்கிட்டதெல்லாம் போதும். இனிமேலாவது உங்களை பத்தி, உங்க குழந்தைங்களை பத்தி நினைக்க ஆரம்பிங்க நீ. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அமுதா. நம்ம யாருக்கு என்ன செஞ்சுட்டோம்? பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு வாழ்க்கையில எதுவுமே சாதிக்கல. நீ யோசிச்சு பாரு, என்னோட குழந்தை இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு, மனசு நிறைஞ்சிருக்கு. இதே சந்தோஷம், இதே திருப்தி அவளுக்கும் கிடைச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம். ஏன் நீ எதிர் வீட்டுல ஒரு ஆளு குடி வந்திருக்காரு. எப்படா நீங்க நகருவீங்க, உங்க குழந்தைங்களை தூக்கிட்டு ஓடிடலான்னு புள்ள பிடிக்கிறவ மாதிரி காத்துட்டு இருக்காரு. முதல்ல அவனுக்கு ஒரு வழிய பண்ணுங்க, அதுக்கப்புறம் இவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படலாம். அந்த ஆள் வம்புக்காகவும் வீம்புக்காகவும் எதிர் வீட்டுல வந்து குடியிருக்கிறாரு. உண்மையிலே அவருக்கு குழந்தைங்க மேல அவ்வளவு பாசம் இருந்திருந்தா யார் கண்ணியம் படாம காணாம போயிருக்கணும். சச்ச, அவரை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். யாரோ ஒருத்தர் புதுசா குடி வந்திருக்காங்கன்னு நினைச்சு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். கடவுளுக்கு பயப்படலாம், மனசாட்சிக்கு பயப்படலாம். மண்புழுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா வாழ்க்கையே போயிடும் அமுதா.
பொம்பளை அடி நீ? உதவி செய்யற மூஞ்ச பாரு. நீ எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணல, நீ யார் எழுதா? சாக கடந்தவளை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருந்தாங்க எங்க அண்ணி. கேவலம் உன் புருஷனை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அவளுக்கு விஷம் வச்சு கொல்ல பார்த்தது எங்க அண்ணி தான் போலீஸ்ல வந்து சொல்லிருக்கியே. உனக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? அது சரி, மனசே இல்லாதவனை கட்டிக்கிட்டு அவளுக்கு மனசாட்சி எங்க இருந்து வரும்? எரியற வீட்டுல எடுக்கிற வரைக்கும் லாபம் நினைக்காத. இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்க. செத்தாலும் நீயும் உன் புருஷனும் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. எங்க அண்ணிய கொலைகேஸ்ல ஜெயிலுக்கு அமிச்சிட்டா இந்த குழந்தைங்க ரெண்டும் உன் புருஷன் கைக்கு வந்துடும் தானே ஹாஸ்பிட்டல் அப்படி ஒரு நாடகம் ஆன. விடமாட்டேன். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணி குழந்தைங்க மேல உன் புருஷன் கைப்பட நான் விடவே மாட்டேன். சொல்லிவே அவங்கிட்ட. வந்துட்டா பெருசா உடம்பு முழுக்க போய் இல்லாம உள்ள வாங்குறல்ல, வா. பெரிய மனசு நீ. உங்களுக்கு வாழ்க்கை அபகரிச்சவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாராலையும் அவ்வளவு ஈஸியா முடியாது. எது நல்லது எது கெட்டதுன்னு நாம முடிவு பண்ண முடியாது அமுதா. இன்னைக்கு நல்லதுன்னு தோன்றதெல்லாம் நாளைக்கு கெட்டதா தெரியும். இன்னைக்கு அயோக்கியத்தனன்னு நாம நினைக்கிறது நாளைக்கு அது நியாயம்னு நாமளே சொல்ல வேண்டியதா வரும். காலத்துக்கு இறக்கமே கிடையாது. யார பத்தியும் கவலைப்படாம மாறிக்கிட்டே இருக்கும். காலம் மாறும் போதெல்லாம் நியாயம் மாறும், தர்மம் மாறும். இது நம்மால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நிமிஷம் என்ன சரின்னு படுதோ அது செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். நான் சொன்னதை கேட்காம அந்த செல்லம்மா கூட நீ போனப்போ உன் மேல கொலவெறியில இருந்த. வாசல்லையே விடிய விடிய நிக்க வைக்கணும்னு முடிவோட இருந்த. ஆனா எப்போ நீ ஹாஸ்பிட்டல்ல செல்லம்மா தான் அந்த பொம்பளைக்கு விஷம் கொடுத்தான்னு போலீஸ்ட சொன்னியோ அப்பவே நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். நான் அப்படி சொன்னேன்னு உங்களுக்கு யார் சொன்னா? என்னடி அந்த அமுதா உன்னை வாசல்ல வச்சு அப்படித்தானே திட்டினா? நான் செவிடு நினைச்சியா? அந்த திமிரு பிடிச்ச செல்லம்மா மாட்டிக்கிட்டு சாகணும்னு போலீஸ் கிட்ட நான் தான் அப்படி போட்டு கொடுத்தேன். நீங்க தான் போலீஸ்ல சொன்னீங்களா? ஆமா. அந்த மேட்டர் தெரியாமலேயே நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்க பாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நான் வீட்டுக்குள்ள விட்டுருக்கேன். தப்புங்க, ரொம்ப தப்பு. அந்த பொம்பளை அவங்க வீட்டுல விஷத்தை குடிச்சிட்டு வந்து இவங்க வீட்டுல வந்து விழுந்திருக்கா. ஆபத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனவங்க மேல அபாண்டமா ஒரு பழிய போடுறதுக்கு எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? ஏன் வருமே, அதுல என்ன தப்பு இருக்கு? என்னையும் என் குழந்தைங்களையும் பிரிச்சு வச்சிருக்கிறவ எவ்வளவு இருந்தா எனக்கு என்னடி? இங்க பாரு, உத்தமைன்னு நீ அவளுக்கு பட்டம் கொடுத்தாலும் ஊரே கூடி விழா எடுத்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் செல்லம்மா ஒரு பிசாசு. அவளை பழி வாங்கறதுக்காக வர எந்த சான்ஸா இருந்தாலும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். இல்லங்க, நீங்க பேசுறது சுத்தமா நல்லா இல்ல. 2 வயசு குழந்தைங்கள பெத்த தாய்கிட்ட இருந்து பிரிச்சு உங்ககிட்ட கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களே, அதுவே பெரிய பாவம். சரி, உங்களுக்கு குழந்தைங்க மேல பாசம் நீங்க ஆசைப்படுறீங்களேன்னு தான் நானும் ஒண்ணு சொல்லாம இருக்கேன். ஆனா அதுக்காக அவங்க மேல வீண் பழி போடுறதெல்லாம் நல்லது இல்லைங்க. என்ன பண்ணிடுவா அவ? அதையும் பாத்துடுறேன். என்ன பண்ண முடியும் அவளால? இப்ப பாரு,
நான் சும்மா ஒரு தகவலா தான் போலீஸ்ல விஷயத்த சொன்னேன். ஆனா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப நீ அதை ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ற மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்க. நல்ல மாட்டினாடி அவ. புடிச்சு உள்ள போட்டாங்கன்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். பாத்துக்கிட்டே இரு. பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. சாந்தி கண் முழிச்சானா நான் தான் விஷத்தை குடிச்சேன், செல்லம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. ஆனா நீங்க இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சா நாளைக்கு வீதியில இறங்கி நடக்க முடியுமாங்க? கொலைப்பழி சுமத்துற அளவுக்கு அவங்க என்னங்க தப்பு பண்ணாங்க? மனசாட்சி தொட்டு பேசுங்க. இது பாரு, நான் செஞ்சது தப்பா சரியா நான் உன்னை கேட்கல. நான் செஞ்சதுக்கு நீ உனக்கே தெரியாம சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கேன். அதை மறந்துடாத. வாஸ்தவம் தாங்க. நீங்க வீட்டுக்குள்ள விடாம இருந்தா எனக்கு வேற போக்கிடம் இல்ல. நிச்சயம் நான் ராத்திரி பூரா வெளியிலே நின்னு இருப்பேன். ஒருவேளை அப்படியே நீ போனி என்ன கைவிட்டு இருந்தா கூட போக எனக்கு இடம் கிடையாது. இடம் கிடையாது. செல்லம்மா மாதிரி நேர்மையும் துணிச்சலும் போதுன்னு சொல்லிட்டு போறதுக்கு வக்கத்து போய் தான் உங்களுக்கு வாழ்க்கப்பட்டிருக்கேன். ஆனா ஒண்ணு, நீங்க அவங்கள எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்களோ தெரியல, உங்களை அவங்க ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. என்னடி சொல்ற? இல்ல, எதிரியா நினைச்சு நீங்க எதிர் வீட்டுல குடி வந்திருக்கீங்க. அவங்க வாழ்க்கையில பங்கு போடுறவ வந்தாலும் எனக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அத சொன்னேன். ஓஹோ, நீயும் அவளுக்கு ஜால்ரா தட்டுற கோஷ்டியில சேர்ந்துட்டியா? உண்மையா வாழறவங்களுக்கு ஜால்ரா கோஷ்டி தேவையில்லைங்க. அவங்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களே எல்லாம் அவங்க ஜால்ரான்னு நீங்க நினைச்சீங்கன்னா நானும் அப்படி ஒரு ஜால்ரான்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த அவமானமும் இல்லைங்க. தெரியும்டி எனக்கு. அவ கூட 6 மணி நேரம் இருந்துட்டு வந்திருக்கல்ல. அவ உன் மனச மாத்திடுவான்னு நான் பயந்துகிட்டு தான் இருந்தேன். நான் நினைச்ச மாதிரி தான் ஆயிருக்கு. என்ன யாரும் மாத்த முடியாதுங்க. உங்களுக்காக நான் தான் என்ன மாத்தி ஆகணும். இல்லைன்னா வாழ்க்கை பூரா எனக்கு தானே கஷ்டம். புரியுது இல்ல, தெரியுது இல்ல புத்திக்கு. அப்புறம் ஏன்டி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன டென்ஷன் ஆக்குற? தப்புதாங்க. ராத்திரி எல்லாம் வாசல்ல நின்னு கஷ்டப்பட்டிருப்பேன். புத்திசாலித்தனமா ஒரு பொய்ய சொல்லி என்ன காப்பாத்தி உள்ள அனுப்பி வச்சாங்கங்கிற நன்றி விசுவாசம் தான் என்ன அப்படி பேச வச்சுது.